சிலிண்டர்லாம் வாங்கி வச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வழக்கம் போல மோடி அரசு வந்து நம்ம வயிற்றில் அடிக்க வந்தால் ரொம்ப சந்தோஷம். யார் என்ன சொன்னாலும் சரி, விஜய் என்ற பெயர் ஒரு தனி பிராண்டு. அரசியலுக்கு வந்தாலும் வராவிட்டாலும் மக்கள் மனசில் அவர் தான் என்றும் தளபதி. ஆனா இதை பத்திலாம் நம்ம அண்ணன் பேச மாட்டாரு. யாரோ என்னென்னமோ பேசலாம், ஆனால் தளபதியோட ஒவ்வொரு அடியும் ரொம்ப நிதானமானது. மற்றவங்களோட ஜோக் அவர் கருத்து இருக்கும்போது ஷாக்கா மாறும். ஏன்னா பேசினா ஜி அங்க சொல்லி சிபிஐ வந்து குடுமையை பிடிச்சி ஆட்டி வச்சிடும். விஜய் அண்ணாவோட அமைதியை கண்டு பயப்படாதீங்க, அது ஒரு பெரிய புயலுக்கான அறிகுறி. 2026 பதில் சொல்லுவார் தளபதி. சிபிஐ வந்து குடுமையை பிடிச்சி ஆட்டி வச்சிடும், அதனால பேச மாட்டார். இப்ப வரைக்கும் பிஜேபியோட சேர்றோமா இல்லையா கூட்டணி இருக்கா இல்லையான்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். தளபதிக்கு மக்கள் கூட்டம் தான் எப்பவும் பெருசு. சிங்கம் தனியா வந்தாலும் கெத்துதான் மாட்டாங்க. ஏன்னா பிஜேபி எதிர்க்கிறது தமிழ்நாடு. ஆன்டி பிஜேபி என்ன சொல்லுவாங்கன்னா, பாத்தீங்களா நாங்க சேரல, நாங்க எங்க யாரை நம்பி அவர் வரல, தன் மேல இருக்க நம்பிக்கையில தான் வந்திருக்காரு. இந்த விமர்சனங்கள்லாம் அவருக்கு புதுசு இல்லை, அவர் அசைக்கவும் முடியாது அப்படின்னு நிறைய டாக்ஸ் வருது. நானே சொல்றேங்க, சேர மாட்டாங்க. யாரு கூட கூட்டணி வைக்கக்கூடாது என்பது தெரியும். கொள்கையாளர் அதை போட்டு நாங்கள் கிடையாது. ஒரு மூட